ஒருத்தங்க நகை விலை கம்மியாக இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு செய்முறை ஒரு பவுன் செஞ்சு வைக்கிறாங்க. செஞ்சு வச்சுட்டாங்க. திரும்ப அவங்களுக்கு அந்த ஒரு பவுனை அவங்க திரும்ப செய்யணும், ரிட்டர்ன் செய்யணும். அந்த மாதிரி அப்போல்லாம் அப்படி நடந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு பவுன் அவங்களுக்கு இது இப்படி போட்டு வச்சுட்டா அவங்க வந்து நம்ம பொண்ணுக்கு ஒரு பவுன் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி தான் முன்னாடிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா? இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஒரு பவுனே என்ன விலை விற்கிது? வாங்க முடியலையா? அப்போ ஒரு பவுன் 50,000 கூட வாங்கியிருப்பாங்க. இப்போ ஒரு பவுன் 50,000க்கு வாங்க முடியாது. 1,00,000 1,50,000 மாதிரி ஆயிட்டு. அப்போ வந்து இவங்க வாங்கினவங்க ஒரு பவுனை வந்து வாங்கிக்கிட்டாங்க இல்லையா? அவங்க வந்து அவங்களுக்கு செய்யும்போது அரை பவுனா வாங்குறாங்க. இப்போ உள்ள நிலைமைக்கு அரை பவுனு வாங்கிட்டு போகிறாங்க. பாதிக்கு பாதின்னு வச்சுங்களேன். அப்போ அந்த ஒரு பவுனு போட்டவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம ஒரு பவுனு செஞ்சோம், அரை பவுனு செய்கிறாங்க. இப்போ என்ன விலை விற்கிது? அப்போ நம்ம வாங்கி போட்டோம் அப்படிங்கிற ஒரு அவங்க மேலே ஒரு கோபமும் ஒரு மூஞ்சி திருப்பிக்கிட்டு பேசாமல் நிறைய பேர் இப்படி தாங்க போயிடுறாங்க. பேச்சுவார்த்தையே இல்லாமல் போயிட்டு இந்த பணத்தாலே நிறைய முகப்பொல்லாப்பு தான். ஆனால் வந்து அப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஒரு பவுன் நீங்கள் வாங்கி போட்டீங்க, அது 50,000 60,000ன்னு இருந்திருக்கும். ஆனால் அப்போ உள்ள அதே மாதிரிக்கே இப்போ இல்லை. அவங்களும் அரை பவுனே இப்படி ஆயிடுச்சு. அவங்கள்ட்ட அதை கேட்கவும் முடியாது. அவங்களும் அதே கூட கொடுத்து தான் வாங்குறாங்க அரை பவுனே. இது வந்து முகப்பொல்லாப்பு தான். நகை செய்கிறது பண்ணுறதெல்லாம். இனிமேல் வந்து யாரும் வந்து யாருக்கும் நகை செய்கிறது அது மாரி வச்சுக்கவே மாட்டாங்க. இப்போ எல்லோரும் நகை விற்கிற விலைக்கு யாரும் கடை பக்கமே போக மாட்டாங்க. அதனால் வந்து பணமாக தான் போடுவாங்க. இனிமேல் எல்லோரும் போய் காசு கட்டுறதா இருந்தாலும் பணத்தை வச்சு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அந்த வேலை மிச்சம். நகை கடைக்கு போகிற வேலை மிச்சம். என்னன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டி சொல்கிறாங்க. ஒரு பவுனு போட்டாங்களாம். வந்து அவங்களுக்கு இப்போ ஒரு பவுனு போடாமல் அரை பவுனு போட்டு செய்கிறாங்கன்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. பேசுகிறதே இல்லை அப்படின்னு. அதுதான் எதுவுமே வந்து முன்னெச்சரிக்கையாக நீங்கள் அவங்களுக்கு போட்டுட்டு அது செய்யலைன்னு முகப்பொல்லாப்பு கேட்கவும் முடியாது, வருத்தப்படணும். என்ன அதை நம்மக்கிட்டேயே வாங்கி வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. மற்றவங்களுக்கு செய்யும்போது அது வந்து நம்ம கேட்டு வாங்க முடியாது இல்லையா? அதனால் நகையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, பணமாக செஞ்சுட்டா நல்லது. இதுக்கு வந்து பதில் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. அது அப்போ இது இப்போ நிறைய பேர் இப்படி தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. செய்ய முடியாமல் ஏன்டா அந்த ஒரு பவுனை வாங்கணும்னு போட்டோன்னு அவங்க இருப்பாங்க. வாங்கினவங்க இந்த ஒரு பவுன் போட முடியாமல் அரை பவுனை போட கஷ்டமும் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க ஒரு பவுன் போட்டாங்க, ஆனாலும் அதை பயந்துக்கிட்டே தான் செய்வாங்க அந்த அரை பவுனும். ஆனாலும் இப்போ வைக்கிற விலைவாசி அப்படி இருக்கு இல்லையா? என்ன பண்ணுறது? யாருக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் ஒரு விஷயம் சொன்னேன், அது ஒரு அக்கா வந்து புலம்பிக்கிட்டே இருந்துச்சு. வந்து இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்துகிறாங்க, ரொம்ப ரொம்ப வந்து செய்முறைச்ச செய்கிறத பற்றி நான் சொன்னேன். அது வந்து என்னென்னா அவங்க ஃபஸ்ட்டு ஒரு வீடு கட்டியிருக்காங்க, ஓட்டு வீடு. அதுக்கும் வரிசை சீர்வரிசை அப்படிலாம் நிறைய செஞ்சுருக்காங்க. ரெண்டாவதும் ஒரு வீடு கட்டியிருக்காங்க, மாடி வீடு கட்டியிருக்காங்க. அதுக்கும் நீ இதுமாரி தான் செய்யணும் அப்படின்னு உடனே இது பண்ணிட்டாங்க. அடுத்தது பொண்ணு தலைக்கு ஊற்றணுன்னா அடுத்தது அதுக்கும் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பொண்ணு தலைக்கு சுற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நகையை வாங்கி போடு, அதை வாங்கி போடு, இப்படி ஒவ்வொரு விஷயமா அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே டக்குன்னு ஒரு தேவையை ஒருத்தங்களுக்கு நிறையா கொடுக்கும்போது அவங்களுக்கு மனக்கசப்பு தானே வரும். அவங்கள்ட்டையும் முறையிட்டுட்டு கேட்டுட்டு எப்போ செய்வோம் அப்படி இப்படிலாம் கேட்கலாம். ஏன்னா அவங்க தான் வந்து தங்கச்சிக்கு நிறைய நகை நட்டுலாம் போட்டு கட்டி கொடுத்துருக்காரு. சம்பாரித்து எல்லாமே அவர் நிறைய செஞ்சுருக்காரு. ஆனாலும் வந்துட்டு ஒரு கேட்குறதும் ஒரு அளவு இருக்கு இல்லையா? அதனால சொல்ல வந்தேன். ஆனால் அது வந்து நிறைய பேர் பதிலே சொல்லலை. இப்படி தான் எல்லார் வீட்லேயும் இருக்க. ஏன்னா நாங்கள் எங்கள் அண்ணன் தம்பிக்கிட்ட இன்ன வரைக்கும் ஒன்றுமே வாங்கிக்கிட்டது கிடையாது. என்னை கட்டி கொடுத்ததோ சரி, ஒரு ரூபா காசு அவங்கள ஒன்றுமே வந்தது கிடையாது. எனக்கு செஞ்சதே கிடையாது. எங்கள் அப்பா தான் சம்பாரித்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். எங்கள் அப்பா காசு தான் எனக்கு. எங்கள் அண்ணனும் என் தம்பியும் ஒன்றும் செய்யலை. அவங்கள நாங்கள் கஷ்டப்படுத்தலை. நாங்களும் எதுவும் கேட்கல, அவங்களும் எங்களுக்கு செய்யலை. அப்படி தான் நான் இருக்கிறேன். எனக்கு வேண்டாம். ஏன்னா எனக்கு எங்கள் வீட்டுக்காரே நல்ல விதமாக எங்களை வச்சுருக்காரு, அதே போதும். மற்றவங்க கஷ்டப்படுறத நானாக அப்படி சொல்கிறேன்.
இப்படிலாம் கஷ்டப்பட்டு பிடுங்கி திங்காதீங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான். அதுக்கு கூட ஒரு ரிப்ளைலாம் ஒன்றும் வரல. எதையுமே கருத்து கேளுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்க. அப்போ தான் மக்களுக்கு 4 பேருக்கு அதுவும் நல்ல விஷயங்கள் தெரியும். அதை விட என்னன்னா, சொன்னேன் இல்லையா, அந்த கருமாதிங்கிறது அது ஒரு சில பேருக்கு தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அதுக்கு வந்து இந்த இறந்து போனால் வயசானவங்களுக்கு தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். வயசானவங்க இறந்து போனாங்கன்னா காலையில் விடிய காத்தால ஒரே ஒரு இலையை போட்டு அதில் வந்து பலகாரம்லாம் வச்சு அப்படி சாமி கும்பிடுவாங்க. அது வந்து அவங்களுடைய இறந்த துணியை வந்து இந்த சேரில் வச்சு அவங்க நகை நட்டு எல்லாத்தையும் வச்சு அந்த பலகாரத்தையெல்லாம் வச்சு அப்படி தான் சாமி கும்பிடுவாங்க வயசானவங்களுக்கு. இளம் வயசாக செத்து போகிறாங்க, ஒரு மாதிரி இளம் வயசாக ரொம்ப சிறு வயசாக செத்து போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து 3 படையல் போடுவாங்க. 3 படையல்னால் 12 மணிக்கு, அப்புறம் 2 மணிக்கே நமக்கு தெரில, அப்புறம் விடிய காலையில் 1 அப்படி போடுவாங்க. அதுக்கப்புறம் இப்படி தான் தெரிஞ்சுக்குங்க, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது நான் வந்து பார்த்ததுனால சொல்கிறேன். என்ன மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் முன்னாடிலாம் இருந்திருப்பாங்களா, கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் வந்துட்டு இப்படி செய்வாங்க. அப்புறம் வந்து கருமாதிக்கு வந்து நம்ம வந்து ஒரு 4 பேர் அண்ணன் தம்பி பிறந்திருக்காங்க அப்படின்ட்டு, இப்போ அது முக்கியமான விஷயம். அதில் 4 பேர் பிறந்திருக்காங்கன்னு அவங்க போய் வாங்கி கொடுத்துருக்காங்க. 4 பேருக்குமே ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்காங்க. அதில் வந்து இந்த தங்கச்சி இருக்காங்க பார்த்தியா, தங்கச்சிக்கு இது வந்து அவங்களுடைய ஒத்தாவப்படியாவா அப்படி சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவங்க அவங்கள்ட்ட பேச மாட்டாங்களாம். அதனால வந்துட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் வச்சு கொடுக்காம இவங்களே பிடுங்கி வச்சுக்கிட்டாங்களாம். இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது இல்லையா, அது மாதிரி இருந்தாங்க அவங்க. அப்புறம் அது மாதிரி இருந்ததுனால மறுபடியும் இன்னொரு துக்கம் வந்திருக்கு. அதுக்கு தான் இதெல்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாது இல்லையா, அதை சுருக்கமாக சொன்னேன், எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். இப்போ அதை சொல்லியிருக்கேன் என்ன, அதனால தான் கொஞ்சமாக செய்யுங்கன்னு சொன்னேன். மற்றபடி எதுவும் தப்பாக சொல்லலைங்க. ஒன்றுமே பதில் சொல்ல. இது கேளுங்க, எதாவது பேசினாலும் வந்து கேட்டுட்டு அதுக்கு ஒரு சொல்லணும். அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கும் தெரியும். வந்து இதை நான் பிடுங்கி திங்கணும் அதெல்லாம் சொல்லலை, சொல்கிறேன். இப்படியெல்லாம் நடக்குது நாட்டில், என்ன பண்ணுறது. திருந்தாத சம்பவம் நிறைய இருக்குது.